எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முன் குறிக்கிறாரு, தெரிந்து கொள்கிறாரு, மகிமை படுத்துகிறாரு. ஆமென். 30, 60, 100மாக ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்கள், 30, 60, 100மாக ஆசீர்வதிக்கிறார். இப்போ இருக்கிறவங்கலாம் எல்லாம் 100. நீங்களாம் யாருங்க? 100 இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் 100 ஆசீர்வதிக்க போகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, என் வசனம் வெறுமையா என்ன பண்ணாது? திரும்பாது. அது அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வானம் ஒழிய பூமி ஒழிய என் வார்த்தைகள் என்ன பண்ணாது? ஒழியாது. சரி, போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே. அப்புறம் வேற யாருப்பா? வரிக்கிட்டு. சரி, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். கவனிங்க, கொஞ்சம் கவனி, நல்லா பார்க்கணும். நல்ல அற்புதமான காரியத்தை நம்ம இந்த ஒரு 3 வாரம் 4 வாரம் போதிக்க போகிறோம். இதை கேட்கும்போதே நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவுசெய்து. வசனத்தை கவனிங்க. அப்போது தேவன் எப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்கு தரல அப்படின்னா, பயப்படுற ஆவியை தரல. முன்னெல்லாம் நீங்கள் பயந்தாங்கொள்ளிங்க, கிதியோன் மாதிரி. ஒரு சின்ன பிரச்சனைனாலே தொட நடுங்கும், ஒரு சின்ன பிரச்சனைனாலே வேர்த்து ஊத்துரும், ஒரு சின்ன பிரச்சனைனாலே நடுக்கம் வந்துடும் உள்ளத்தில். ஆனால் இப்போ பயத்தின் ஆவியே இல்லை. இப்படி எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? பலனுள்ள ஆவி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கிதியோனை போல பராக்கிரசாலி உள்ள போல ஆவி என்ன பண்ணிக்கிறாரு? தந்துக்கிறார். அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்கள் அசாதாரணமான காரியங்களை இந்த பூமியில செய்வீங்க. சொல்லுங்க, அசாதாரணமான காரியங்களை செய்யுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஏசி ஏர் கண்டிஷன் ஒர்க்ஸு குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம். அது எப்படி துவங்கணும், எப்படி முடிச்சோன்னு நமக்கே தெரியல. நம்ம சும்மா கையை தான் வச்சோம், அவர் ஆசீர்வதிச்சார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. லேசா ஒரு காரியத்தை தொடங்கி லேசா முடிச்சிடலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலம் காரியம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. லேசா எல்லா காரியம் நடக்குங்க நிச்சயமா. கவனிங்க, அந்த பலனுள்ள ஆவி உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். இந்த பலனுள்ள ஆவி இருக்கிறபடினால நீங்கள் முன்ன போல இல்லை, இப்போ நீங்களால் என்ன பண்ண முடியும்? பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. போதுமா? கரெக்டாக தான் வருது, எனக்கு கரெக்டாக தான் வருது. நன் ஓகே. பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, பலனுள்ள ஆவியை கொடுத்து. அது மாத்திரமில்லை, தெளிந்த புத்தி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலோசனை எடுக்கிறதுக்கு முன்னே ரொம்ப குழம்புவோம். எத்தனை பேருங்க ஒரு ஆலோசனை எடுக்கிறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா நமக்குள்ள குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ ஜோம் பண்ணிட்டு வசனத்தை வாசிட்டோன்னு கர்த்தர் என்ன பண்ணுறார்? நல்ல ஆலோசனை கொடுக்குறார். ஏன்னா மனசில் எண்ணங்களில் குழப்பம் இல்லை, தெளிந்த புத்தி இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடவுளை அறியாத முன்னே நம்ம என்ன செஞ்சாலும் அதில் என்னதுங்க, ஒரு தோல்வி இருந்துச்சு. ஆனால் இப்போ தெளிந்த புத்தினால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை முற்றிலும் என்ன பண்ணுறார்? வெற்றி சிறக்க பண்ணுறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ரோமரில் சொல்லுது, நம்ம ஆவியினாலே நடக்கிறோமா. சொல்லுங்க, முன்ன எப்படி மாம்சத்தினாலே நடந்தோம். என்ன சொல்லுது? மனுஷ யோசனைப்படி, சரீரம் இச்சிக்கிறபடி, கண் போன போக்கில், கால் போன போக்கில், மனம் போன போக்கில் நம்ம நடந்தோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி போகிறதில்லை. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னே 1000 முறை யோசிக்கிறோம். இது சரியா, இது தப்பா, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது நமக்கு தகுதியா, இது நமக்கு தகுதியே இல்லையா. பவுல் சொல்கிறால, எல்லாம் என்ன அனுபவிக்கினாலும் ஒன்று எனக்கு தகுதியா இராது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி, செயல்படுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி? இது தேவனே உங்களுக்கு பிரியமா, இது சித்தமா அப்படின்னு கேட்குறோம். இந்த மாதிரிலாம் நம்ம கடவுளை அறியாத முன்ன, இயேசு அறியாத முன்ன நம்ம யோசனை பண்ணியது உண்டா? இல்லை. நம்ம நினைக்கிறது தான் நம்ம செய்வோம், நம்ம இது பண்ணுறது தான் செய்வோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? நடத்துகிறவராய்
இருக்கிறாருன்னு பார்த்தோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, ஆவியானவர் நடத்துகிறபடினால வேதம் சொல்லுது, ஆவி நிமித்தம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஆவி நிமித்தம் நீதியானது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க ஆவியில நீதியும் ஜீவனும் இருக்குது. சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? நீதியும் ஜீவனும் இருக்குது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நீதியும் ஜீவனாகுது. உலகத்தில் இருக்கிற ஆவியில நீதி இல்லை, அங்க இருள் தான் இருக்குது. அங்க என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அதனால தான் அவன் பாவி. அதனால தான் அவன் எப்போதும் குற்ற உணர்வு இருக்குது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆவி மரிச்சா என்ன பண்ண? நரகத்துக்கு போவோம். ஆனால் உன்னுடைய ஆவி என்ன பண்ணாது? மரிச்சா என்ன பண்ணாது? நரகத்துக்கு போகவே போகாது. அந்த ஆவி ஜீவன் உள்ளதா இருக்கிறபடினால தேவனிடத்தில் போகும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வசனத்தை போடுங்கம்மா ப்ளீஸ். 8:10 சொல்லுங்க. சொல்லுங்க அவளுக்கு டக்கு டக்குன்னு. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா என்ன பண்ணும்? இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வந்து பாருங்க, இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியாகுது? நீதியா இருக்குது. சொல்லுங்க, நீதியா இருக்கு. இந்த நேரத்தில் பாருங்க, எதனா தப்பு தண்டா நீதியா இருக்கிற அப்படின்னால ஒரே பதட்டமாயிடுது. நமக்கு ஒரு மனசாட்சியா குத்துது. ஏன்? இப்போ ஆவி வந்து நீதியா இருக்குது. முன்னெல்லாம் வந்து அநீதியா இருந்துச்சு பாருங்க. எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் நம்ம கேஷுவலாக செஞ்சோம். ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? அப்படி நடக்கவே முடியாது. எப்பா ஏசப்பாக்குறாருப்பா, உள்ளகிறாருப்பா, ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குது. நீதி இருந்துச்சு. நீதினா என்னதுங்க? எல்லா அநீதிக்கும் எதிரானது தான் நீதி. நீதி இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள ஆவியில் என்ன இருக்குதுங்க? நீதி இருக்குது. அது நீதி நிமித்தம் ஜீவன் இருக்குது. என்னதுங்க? நீதி நிமித்தம் என்ன பண்ணுது? உங்கள் ஆவி என்ன பண்ணுது? லைஃபா இருக்குது. எவர் லாஸ்டிங் லைஃப். இந்த லைஃப் எவர் லாஸ்டிங் இருக்கிறபடினால தான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாவுக்கேதுவான சரீரங்களை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குதான். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பியுள்ள ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான சரீரங்களை எல்லாம் என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்குதான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த நீதி இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு பாருங்க. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, நடக்குதுன்னா, உங்க சரீரம் வியாதினால, நோவுனால சில நேரத்தில் பலவீனம் அடைவது உண்டு. சூழ்நிலையினால, குளிர், பனி, வெயில், இப்படி பல காரணால வியாதி என்ன பண்ணுது? சரீரம் பலவீனம் அடையுது. ஆனாலும் பலவீனம் அடைஞ்சாலும் அந்த பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? விழுந்து போகிறதில்ல. தேவன் மீண்டும் மீண்டுமா நம்ம சரீரத்தை என்ன பண்ணுறாரு? உயிரடைய பண்ணுறாரு, பலனடைய பண்ணுறாரு, ஆரோக்கியம் செய்கிறாரு, திருப்பும் எழுந்து நடக்க விடுக்கிறார். அதனால தான் சொல்ற, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழும்புவான். நீதிமானுக்கு என்ன உண்டுங்க? அவனுக்கு வந்து என்ன பண்ண? கழுகை போல் என்ன பண்ணுவான்? உயர எழும்புவான். அப்போ பாருங்க, சரீரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எப்போதும் அந்த ஒரு உயிர்ப்பிக்கிற தன்மையை வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. திருப்பி நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பயப்படுற ஆவி இல்லை, அப்பா பிதாவே கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்போ எப்படிப்பட்ட முன்னெல்லாம் கடவுள்னா பயந்து ஓடி ஒளிஞ்சுப்பான், முக்காடு போட்டுப்பான், கிட்டே வரமாட்டான். திரும்பவும் பயப்படுற ஆவி, அதான் பயத்தின் ஆவி சொல்ல இல்லை. இப்போ எப்படி தெரியுமா? அப்பா பிதாவே, உரிமை, ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ், உரிமை. உங்களுக்கும் அவருக்கும் அப்பா பிள்ளை என்ற உறவு, தேவ சமூகத்தில் என்ன பண்ண போக முடிய ஒரு உரிமை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன பண்ணிக்கிறாரு? தந்திருக்கிறாரு. அதனால நீங்க இனிமேல் என்ன பண்றீங்க? அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுவீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கூப்பிடுவீங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளை அறியாத முன்ன யாரும் ஏசப்பாவை அப்பான்னு கூட மாட்டான். ஆனால் ஆலயத்துக்கு வந்து கொஞ்ச நாள் வசனத்தை கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவனுக்குள்ள ஆவியானவர் உள்ள கிரியை செய்கிற பிறகு அவன் எல்லாம் எப்போதுமே என்ன பண்ணுவான்? ஏசப்பாவை அப்பா அப்பா அப்பா. நம்ம சபையில் ஒத்துக்கிறார், வாய்க்கு வாயிருந்து அப்பா அப்பான்னு கொடுவார். அந்த ஒருத்தர் டீச்சர் ஒத்துக்கிறாங்க சர்ச்சில். அவங்க ஜபம் பண்ணாலே அப்பா 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 அப்பா. எத்தனை அப்பான்னு தெரியாது, என்ன முடியாத அளவுக்கு அப்பா போடுவாங்க.
இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் அவ்வளோ ஒரு அப்பா புள்ளன்றவர் இருந்தால் ஒரு ஆமை. நம்ம அப்பா அம்மா கூட சும்மா அப்பா சும்மா இரு தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அவர் எத்தனை முறை கூப்பிட்டாலும் இன்பம்மா நீ எத்தனை முறை வேணால் கூப்பிடுப்பான், எனக்கு ரொம்ப அது பிரியமாக இருக்குதும்மான்னுவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உலகத்தோட அப்பா கூட 10 முறை கூட கம்மிரு சும்மா கத்தி நிற்கிற அப்படின்வாங்க. ஆனால் இந்த அப்பா கத்தவே சொல்கிறார், எத்தனை முறை வேணா கூப்பிட்டுக்கோ, நீ என் பிள்ளை தான், நான் உன் தகப்பன்னுவார். எல்லாம் கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மேலே அப்படியே கொஞ்சம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நிறைய காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2-3 வாரம் அற்புதமாக இருக்கும் அந்த சத்தியத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் நான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எனக்குள்ளே ஏதோ சம்திங் மாறி இருக்குது, நான் முன்ன மாதிரி இல்லை, ஏசு எனக்குள்ளே வந்திருக்கிறாரு, எனக்குள்ளே மாற்றிருக்குது, இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க இப்போ தான். ஆமேன். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆறாம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கவனிங்க, முன்னாடி கவனிங்க, நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்தீங்க, மனுஷ மார்க்கமா இருந்தீங்க. முன்னாடி சொல்லுங்க, பிஃபோர். உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்க? மாம்ச சிந்தை. என்னதுங்க உங்களுக்குள்ள? எதை கேட்டாலும் சுயநலம், எதை கேட்டாலும் தன்னலம், எதை கேட்டாலும் நமக்கு பிரியமாக இப்படி இருக்குது. அப்படி தான் மனுஷன் சிந்திச்சுனே இருந்துச்சு. இதுதான் மாம்ச சிந்தை. அது என்ன பண்ணுதுங்க? அடுத்தவங்களை அன்பு கூறாது, அடுத்தவங்களை குறித்து யோசிக்காது, அடுத்தவனுடைய அக்கறையை பற்றி நினைக்கவே நினைக்காது, அடுத்தவனுக்கு பிரியமாக இருக்கிறத குறித்து என்ன பண்ண மாதிரி யோசிக்காது. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு தான் என்ன பண்ண இந்த சிந்தனை. இதுதான் மாம்ச சிந்தை. இருந்தால் உனக்கு இதுதான் என்னதுங்க? மாம்ச சிந்தை. இந்த மாம்ச சிந்தை இப்போ என்ன பண்ணுச்சு? மாறிடுச்சு. எதனால் மாறிடுச்சுன்னா, ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரும் உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, வந்துட்டார் பாருங்களேன். இப்போ சிந்தையே மாறிடுச்சு. சொல்லுங்க, உன் சிந்தையே மாறிடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? முன்ன மாதிரி நான் சிந்திக்கிறது இல்லைங்க, என் சிந்தையே ஒரு வேறு மாதிரி இருக்குதுன்னு கை தூக்குங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது காரணம் என்ன தெரியுமா? ஆவியின் சிந்தை. முன்ன இந்த இந்த பூமி மண்ணில் ஒட்டி நிறுத்துச்சு தெரியுமா? இந்த சரீரத்தின் உண்டான ஆசபாகங்களையும் இதனுடைய உணர்ச்சிகளையும் இதனுடைய கண்ணினுடைய பார்வையை வைத்து செவியினுடைய சேவையை கேட்டு பார்த்து தொட்டு உணர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையே நம்ம சிந்திச்சிருந்தோம். இப்போ நம்ம காணப்படாத காரியங்களையும் நோக்கப்படாத காரியங்களையும் உணராத காரியங்களையும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சிந்தை பேர் தான் ஆவியின் சிந்தை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? ஆவியானவர் உள்ள இருக்கிறபடினால, ஆவியானவர் அசைவாடு கொண்டிருக்கிறபடினால உங்கள் எண்ணங்கள் முன்னு போல இல்லை. சிந்தைன்னா இன்னொரு அர்த்தம் என்னதுங்க? எண்ணங்கள். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எண்ணங்கள் என்ன போல? முன்ன போல இல்லை. திங்கிங் இங்கிலீஷில் சொல்றது என்னதுங்க? திங்கிங். உங்களோட மைண்டு முன்ன போல மைண்டு இல்லை, முன்ன கார்னல் மைண்டு. இப்போ என்னதுங்க? ஸ்பிரிச்சுவல் மைண்டு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க மைண்டு மாறிடுச்சு, உங்க எண்ணம் மாறிடுச்சு, உங்க சிந்தனை மாறிடுச்சு, உங்க யோசனை மாறிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாறதுக்கு காரணம் என்னன்னா ஆவியானவர், ஆவியின் சிந்தை. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஆவியின் சிந்தை என்ன தரப்படுறான்றனா, எப்போதும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாராம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பெல்லாம் ஆவியின் சிந்தை சிந்திக்கிறீங்களோ அங்கே மரணமே இல்லை, அங்கே சமாதானம் தான் உண்டு. அங்கே போராட்டம் கிடையாது, அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே உபத்திரம் கிடையாது, அங்கே பிரச்சனை கிடையாது, அங்கே சமாதானம் உண்டு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பீஸ் அந்த இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல நிம்மதி கிடைக்கும், அந்த இடத்துல இளைப்பாறுதல் கிடைக்கும், அந்த இடத்துல அமைதி கிடைக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் சொல்லுவான் பாரு, அப்பா நான் ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்ப்பா. இவன் எவ்வளோ நேரம் தான்ப்பா அப்படியே ஓய்வின்றி அப்படியே ஓடிச்சு இலைப்பாறுதலே இல்லைப்பா, ரெஸ்ட்டே இல்லைப்பா, ஒரே கஷ்டமாக இருக்குதுப்பா, கொஞ்சம் அப்படா கொஞ்சம் எல்லாம் என்னை நிம்மதியாக விடுங்க, நான் கொஞ்சம் நேரம் போய் என்ன பண்ணுறேன், ஓய்வு எடுத்துகிட்டு வரேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் இந்த கோடையில் அப்படி தான் நினைக்கிறோம். நம்மளை
போதாண்டா தப்பா அந்த ஒரு வருஷம் பண்ணு, ஒரே மைண்டு ப்ரெஷர், ஒரே ப்ரெஷர், ஒரே ஒர்க் ப்ரெஷர் சொல்லாங்களா, ஒர்க் ப்ரெஷர், மைண்ட் ப்ரெஷர், டார்ச்சர்ஸ், சவுண்ட் பொல்யூஷன் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொஞ்சம் மனதுக்கு அமைதியாக இருக்கிற இடத்த தேடி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஹாயாக 3 நாளாக போய் 4 நாளாக போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுற வேலையை செய்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இந்த இளைப்பாறுதல், இந்த மனசுக்கு இளைப்பாறுதலை கேட்குறார். இந்த மனசுக்கு என்ன பண்ணுங்க, சரீரத்துக்கும் இளைப்பாறுதல் வேணும், மனசுக்கும் இளைப்பாறுதல் வேணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இளைப்பாறுதல் இல்லைன்னா மனுஷன் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் நிம்மதியாக என்ன பண்ண முடியாது, ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியாது. தூக்கமே இல்லைன்னு நினச்சிங்க, யோசனை பண்ணி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் என்ன பண்ண, நிம்மதியான தூக்கம் வேணும், நிம்மதியாக சாப்பிட வேணும். இருந்தால் ஒரு ஆமன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, சாப்பிட சொல்லக்கூடாது, கொஞ்சம் நிம்மதியாக விட்றீங்களா, சாப்பாடை வச்சுட்டு இது பண்ணா அது பண்ண இதை செய்யணும், நான் சாப்பிட்றதா ஏஞ்சி போகிறதானுவான். அந்த காலத்தில் உண்டு. எங்கள் அப்பா கூட சாட்டினர் சொல்ல, எங்கள் அம்மா இதான் அது அவன் தான் இவன் தான் இவன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ அப்படி பார்ப்பார், கொஞ்சம் சாப்பிட விட்றியா, நிம்மதியாக சாப்பிட கூட வர மாட்டியா, எல்லாம் இருக்குது பார்க்கலாம். எத்தனை பேர், சில பேர் சாப்பாடு போட்ட பேர் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க தேவையெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பாடு போட்ட போர் தான் நம்ம இன்னைக்கு கடைக்கு போயிட்டு அந்த புடவை வாங்கி வந்துடலாமா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. சில நேரத்தில் நம்ம அது ஓகேவா எடுத்துக்கிறோம், சில நேரத்தில் வந்து நம்மளோட கோபம் வருது, கொஞ்சம் அமைதியாக விடு. இந்த சாப்பாடு வச்சுக்கிற சுவைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுற, விட மாட்டேன். சில பேர் நம்ம தூக்கத்தில் கேட்டுட்டான் வச்சுங்க, அவன் மாதிரி ஒரு வெறியமாக யாரும் இருக்க மாட்டான். தூங்குறதுக்கு கூட விட மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடுங்களேன். நான் அதுக்கு தான் தூங்க சொல்ல, பாஸ்டம்மா ஏம்மா டைம் ஆயிடுச்சுமா, ஆலயத்துக்கு போகணும், 6 மணி ஆகுது, வந்துடுவாங்க, சீக்கிரம் மெதுவாக எதுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக பேச முடியாது. தூங்கலை, இப்போ நான் தூங்க சொல்ல நீங்கள் கம்மிருந்தீங்களே, நான் தூங்க சொல்ல நீங்கள் கம்மின்னு இருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தூக்கம் என்னது, ரெஸ்ட்டு, சாப்பாடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சமாதானம் ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் கிடைக்கும், ஆவியினால தான் உண்டாகும். இந்த சமாதானம் இல்லைன்னா மனுஷன் வாழ்ந்தது வாழ்க்கையே கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான குடும்பம் அப்படி இல்லைன்னா அவன் என்ன உழைச்சி என்ன கண்டு என்னத்தை புண்ணியத்தை பார்த்துக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போ ஒன்று கேருங்க, மனசில் சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், இருந்தால் அமைதி வேணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த அமைதி, இந்த இளைப்பாறுதல், இந்த சமாதானத்தை யாரு தராரு அப்படின்னா ஆவியினால நடக்கும்போது தான் உண்டாகும் ஒழிய, ஆவியினால நடக்கலன்னு வச்சுங்களேன், ஒரே வீட்டு வாழ்க்கை முழுக்க ஓட்டமும் நடையும் ஓட்டமும், ஓடுறதும் ஒன்றும் பொருள்துன்மோ வருதுன்மோ கேட்பான், ஒழுக்கு கூட மிஞ்சாது. இன்னும் சொல்லுவாங்களா அந்த காலத்தில், ஓடி என்ன சொல்லு, என்னது பண்ணாங்களா இது பண்ணாங்களான்னு, ஒழுக்கு கூட என்ன பண்ணலையா, ஒழுக்கு இருந்து இப்படி ஒழுக்கு கொஞ்சம் நிற்க பாருங்க, அது கூட மிஞ்சிலன்னுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆவியின் சிந்தை எடுத்துக்குங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியின் சிந்தை என்ன சொல்கிறது, மனுஷ மார்க்கமாக நான் சிந்திக்க மாட்டேன், காண்கிறத மாதிரி நான் சிந்திக்க மாட்டேன், சூழ்நிலையை சிந்திக்க மாட்டேன், காணப்படுகிற மனுஷ மார்க்கமாக சிந்திக்க மாட்டேன். அவன் பற்றியா என்ன இப்படி பேசினா பற்றியா நானும் அப்படி பேசினேன், அப்படியே சிந்திச்சுனே இருப்பான். அதை சிந்திக்காத. அவன் மன்னிக்கலை பற்றியா நானும் மன்னிக்க மாட்டேன், கார்னல் சிந்தை. நான் மன்னிக்க அப்படி சிந்திக்காத. பொறாமையை சிந்திக்காத, கோபத்தை சிந்திக்காத, பகையை சிந்திக்காத, வைராக்கியத்தை சிந்திக்காத, வெறுப்பை சிந்திக்காத. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பை சிந்தி. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல காரியங்களை சிந்தி. இதுதான் ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை எப்போதுமே அங்கே என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். நீ சிந்திக்கிறத பாருங்க, சிந்திக்கிறது சமாதானம் வந்துச்சுன்னா அது ஆவியின் சிந்தை. நீ சிந்திக்கிறது ஒரே பயமும் கலக்கமும், ஒரு கடல் மாதிரி கொந்தளிக்கிற மாதிரி அலை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது ஆவியின் சிந்தை இல்லைன்னு நினச்சிக்கலாம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை, ஆவியானவர் இருந்தால் ஆவியின் சிந்தை இருக்கும். அந்த சிந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடம் கொடுங்க. அந்த சிந்தைக்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படிலாம் இருந்தால் நம்ம லாங் லைஃபாக வாழ்வோம்.
ரெண்டாவது வியாதி இல்லாமல் வாழ்வோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வியாதி இல்லாமல் சில பேர் பாருங்க காலத்துக்கு முன்னே போய் சேர்றான். காரணம் என்னன்னா, இந்த சரீரத்தை போட்டு பிழிஞ்சிக்கிறது, அளவுக்கு மீறி ப்ரெஷர், அளவுக்கு மீறி க்ரஷ். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? க்ரஷ். சம்பாதிக்கணும், அவன் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஓடு 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 ஓடு. அப்புறம் போய் ஓடி 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 போய் கடைசியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறது. ஹாஸ்பிட்டலில் போனால் அவர் சொல்லுவார், ரெஸ்ட் எடுங்க. என்ன எடுங்க? ரெஸ்ட் எடுங்கன்னுவார். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்கிறேன், ஓடுறீங்களா? ஓடுங்க, ஆனால் நிதானமாக ஓடுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம 100 மீட்டர் ரேஸை ஓடல, நம்ம பெரிய மாரதன் ரேஸ் ஓடுறோம். உங்கள் ஓட்டத்தை நிதானமாக ஓடுங்கன்னு சொல்லுது. சொல்லுங்க, ஓட்டத்தை என்ன பண்ணுங்க? நிதானமாக ஓடுங்க. ரொம்ப பெரிய ஜேர்னி இருக்குது, அவ்வளோ இடத்த போய் நம்ம ரீச் பண்ணோம். ஆகவே பொறுமையோடு கூட ஓடுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, வேதம் சொல்லுது பொறுமையோடு கூட. ஆவியின் சிந்தை நமக்கு தேவை. பின்னாடி திருப்புங்க. அது மாத்திரம் இல்லை, அதில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை செய்தால் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி நடந்தால் அந்த இடத்துல மரணங்குதுங்க. ஆவியின்படி, ஆவி சொல்றபடி. சரீரம் ஒன்று சொல்லுது, ஆவி ஒன்று சொல்லுது. சரீரம் சொல்றதை செய்ய மாட்டேன், ஆவியின் சொல்லின்படி நான் செயல்பட. சரீரம் சொல்லுது அவன் வீட்டுக்கே போகாத. சரீரம் சொல்லுது அவன் உன்னை எவ்வளோ காயப்படுத்திட்டான், உனக்கு சூடு இல்லை, சொரணை இல்லை, அவனை முகத்தை திருப்பின்னு போ. ஆனால் ஆவி சொல்லுது பகையை மன்னி, அவனை ஆசீர்வதி, அவனை ஜெபம் பண்ணு சொல்லி ஆவின்னு சொல்லுது. இப்போ மாம்சத்தின்படி செய்ய போகிறோமா, ஆவியின்படி செய்ய போகிறோமா? ஆவியின்படி செய்தா நம்ம பிழைப்போம். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் பார்த்தாலே தெரியும், அந்த பொறாமை பொறாமை பொறாமை, எரிச்சல் எரிச்சல், பகை பகை, முகமே விகாரம் ஆகிடும். நீ பொறாமையாக இருந்து பாரு, கோபமாக இருந்து பாரு, சீக்கிரம் கண்ணமெல்லாம் சுருங்கிடும். நல்லா சிரிச்சுன்னு இருந்து பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், பல 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 பலன்னு இருக்கும். சில பேர் சிரிக்கிறதுக்கு கூட என்ன பண்ணுமா வர மாட்டான், அந்த பல்லே தெரியாது. புளிப்பு மிட்டாய் மாதிரி, ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி, நல்லா பல பல பலன்னு எப்போதும் கலகலகலன்னு சிரிச்சிங்கன்னு சந்தோஷமாக இருந்து பாரு, முகம் அழகாக இருக்கும். வயசானா கூட வயசு தெரியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் சிரிக்கிறதுக்கு கூட வாயை திறக்க மாட்டான். அப்படியே சிரிச்சா கூட சிரிச்சா காசு காசு கட்டுறான்ப்பா. சிரிச்சா என்ன பண்ணுவான்? சிரிச்சா வீட்டுக்கிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுறது, சோறுக்கெல்லாம் பண்ண போச்சு. இதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறேன், இதெல்லாம் வேணாம். நான் என்னண்ணா, சரீரம் பல காரியம் சொல்லும், எண்ணங்கள் சொல்லும், ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, உள்ளத்துக்கு ஆவி ஒன்று சொல்லும், அதன்படி செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். சொல்லுங்க, வாழ்வோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழணுமா, நல்லா வாழணுமா, ஆவியானவர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. மனம் போன போக்கில் சரீரம் சொல்கிறபடி, மனது சொல்கிறபடி என்ன அவங்க ஏற்றுக்கலைங்க, எனக்கு கனம் கொடுக்கலங்க, எனக்கு முன்னிலைப்படுத்தலைங்க, எனக்கு பாட்டு கொடுக்கலங்க, என்னை முன்னாடி நிற்க வைக்கலைங்க, நான் செய்ய மாட்டேன். தாழ்ந்து 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 கிறிஸ்து மரணபருந்து தன்னை தாழ்த்தினது போல நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோவா என்ன பண்ணோம், நம்முடைய என்ன உள்ளக்கிறத வந்து என்ன சொல்கிறது, அந்த உள்ள வந்து என்ன பண்ணுது, மாம்ச குணம் வந்து அப்படியே கொப்புளிக்கும். ஆவியின் சிந்தை வந்து என்ன பண்ணோம், எப்போதும் அமைதியாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிப்படி போய்தான் நம்ம பிழைப்போம். வேதம் சொல்லுது வாழுவோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியின்படி நடக்கணும். சொல்லுங்க, ஆவியின்படி நடக்கணும். தீர்மானத்தை நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம், நடக்க முடியாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் ஆவியின்படி தான் நடப்பேன், சும்மா சரீர இச்சையின்படிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன். அப்படி தீர்மானம் எடுத்து பாருங்க, நீங்கள் பிழைப்பீங்க, வாழ்வீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப பாருங்க, அந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் சாட்சி இடுகிறார். இப்போ பாருங்க, ஆவியினால் நடத்தப்படும் போது என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவரே நமக்குள்ள என்ன பண்றாராம், சாட்சி இடுகிறார். விட்னஸ். ஆண்டவர் சொல்றார், நீ உலகம் முழுக்க என்ன பண்ணுங்க, எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னர். சாட்சியாக வாழ சொல்லுகிறார்.
இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் உள்ளத்துல சாட்சி இடுகிறார். சொல்லுங்க, உள்ளத்துல என்ன பண்றாருங்க? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சொல்லுவாரு, ஏய் நீ தேவ பிள்ளையாச்சே, நீ இது செய்யலாமா, நீ கடவுளுடைய பிள்ளையாச்சே. ஆவியானவர் உள்ளத்துல என்ன பண்ணுவாரு? எப்போதும் சொல்லி நிற்பார். விக்கிர கோயிலுக்கு போயிட்டு அந்த கொடுக்குற கொஞ்சோண்டு என்னதுங்க அந்த பஞ்சாமிர்தத்துக்கு யாரும் பார்க்கல, கப்புன்னு கையை நீட்டி என்ன பண்ணலாம், அந்த பஞ்சாமிர்தத்தை விற்கிறது சாப்பிட்டுத நம்மளும் தொட்டு கும்பிட்டு சாப்பிட்டுடலாமா. போகிற வழியெல்லாம் பார்த்தா மோர் கொடுத்துருந்தாங்கிறான். வெயிலுக்கு குடித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் கூடயே ஒரு படத்தை ஒன்று வச்சுருக்கிறான் அவன். என்னதுங்க, எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? படத்தையும் வச்சுருக்கிறான். ஏன் அங்கே நேமில் கொடுக்குறான் அவன். கொடுத்துட்டு போட்டோம். அது சாப்பிட்றதுக்கு வேலை ஆளுக்கிறாங்க. நான் அதை சாப்பிட்றதுக்கு நான் ரெடி இல்லை. நான் கர்த்தரே தெய்வம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மனசாட்சி ஒத்துக்காது. உள்ள ஆவியானவர் நீ போய் இதை செய்யலாமான்னுவார். உன்னை போய் அங்கே போய் நின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உள்ளத்தை சாட்சிடுறாருங்க. முன்ன வேற முன்ன வந்து நான் குப்பை மாதிரி இருந்தேன், குப்பை மாதிரி இருந்தேன். ஆண்டவர் இந்த குப்பை தொட்டியை என்ன பண்ணார்? சுத்தமாக எடுத்து ரத்தத்தினால நாத்தமெல்லாம் அவர் திரு ரத்தத்தினால கழுவி என்னை பழசாக இருந்தவனை புதுசாக மாற்றி முற்றிலும் புதுசாக மாற்றிட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதில்ல, ஆவியானவர் சொல்கிறபடி செய்கிறது, சாட்சி இடுறாரு. எல்லாமே நான் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறது கிடையாது. அது எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் எனக்கு சரி வரவே வராது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆவியானவர் சாட்சி இடுறார். கடைசியாக ஒரு வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஆனால் நிறைய போக முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் உள்ளே நிற்கும். சொல்லுங்கள். குழந்தைக்கு ஊட்ட சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுவாங்க மாதிரி. உள்ளே நிற்கணும்ல. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களை ஒரு ஆவிக்குரியவர்களாக நீங்கள் நடக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் குழந்தைகளாக இருப்பீங்க, பால் உண்ணவர்களாக இருப்பீங்க. சொல்லுங்கள். என்ன மாம்சத்துக்கு என்ன பண்ணுங்க, குழந்தையாக இருக்கணும். அப்படி தானே சொல்லுது. பால் உண்ணவராக இருக்கு. மாம்சத்துக்குரிய நடந்தால் உங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்கள். மாம்சத்துக்குரிய நடந்தால் என்ன இல்லைங்க, உங்களுக்கு பலன் இல்லை. அதான் அடுத்த வாரம் காட்டுறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ ஆவிக்குரியவனா நடக்கணும். சொல்லுங்கள். நீ யாருங்க? ஆவிக்குரியவர்கள். ஆமாம். நீ யார்? ஆவியானவர். என்னடா ஆவியானவர் உன்னை பார்த்து உன் பேசுறது, உன் செயல்படுறது, நீ சிந்திக்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லணும், அப்பா இவங்ககிட்ட சம்திங் டிஃப்ரெண்ட். நான் சர்ச்சுக்கு போய் குறைஞ்சது 6 மாதம் தான் இருக்குங்க. 6 மாதம் சொல்லிட்டாங்க நிறைய பேர். ஏய் பேசுறது மாறிட்டான், அவன் செயல் மாறிட்டுது, அவன் முகமே மாறிடுச்சு, அவனுக்கு அவன் முன்ன மாதிரி இல்லைடா. அப்படியே பரவச்சு பாருங்க, காட்டு தீய போல அந்த பகுதியை. ஏய் இப்போ அவங்ககிட்ட போயிடாதரா, கோயிலுக்கிட்டு போயிடுவானா. ஏய் இப்போ அவங்ககிட்ட போயிடாதரா, அவன் நல்ல நல்ல காரியத்தெல்லாம் சொல்லி தரான்டா, நமக்கு அதுக்கு ஒத்து வராதுரா. அப்படி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளை கொடுத்து அப்படி சாட்சி வரணும். சில பேர் என்ன தான் கோயிலுக்கு போனாலும் அதுவும் நம்ம ஆள் தான்டா, சும்மா கோயிலுக்கு தான் போகுது, நம்ம கூப்பிட்டாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி வந்துடும். அது இன்னும் அது மாறல. சில பேர் கோயிலுக்கு 1000 போனால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கு தொட்ட தோசம் இந்த தோசைன்ற மாதிரி அங்கேயும் கொஞ்சம் காலை வச்சுக்கிறது, இங்கேயும் கொஞ்சம் காலை வச்சுக்கிறது. ஆண்டவர் தான் சொல்ற, குந்தி குந்தி நடக்காத. சொல்லுங்க. என்ன பண்ணாதீங்க, குந்தி குந்தி. கர்த்தரே தெய்வம்னா இந்த சைடு வா என்னாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கலாத்தியர் கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். பொறுமையாக போவோம். கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியத்தை செய்ய போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் இந்த சத்தியத்தை கேட்க சொல்ல உங்களுக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இங்கே என்னமோ சம்திங் நடக்கிறாரு பாஸ்டர். கலாத்தியர் எபேசியருக்கு முன்னாடி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். எட்டாம் வசனம். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பீர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கவனிங்க. நீங்க வந்து மாம்சத்திற்கென்று விதைக்க கூடாது.
நீங்கள் மாம்சத்துக்கென்று விதை